தலைக்கு தடாலடி திருப்பம் என்றாங்க. அப்படி ஒரு திருப்பம் தான் தற்போது ஏற்பட போகிறது ரஷ்ய யுக்ரைன் வாரிலே. என்றால் ரஷ்ய உளவுத்துறை சார்பில் இந்த அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய ஊடகத்துறைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தற்போது மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பா போன்ற நாடுகளிலே வைரலாகி வருகிறது. அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், போர் நிறுத்தத்தை வெகு விரைவில் கொண்டு வர வேண்டும். மேற்கத்திய நாடுகள் அமைப்பான நேட்டோ அமைப்பு முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக சுமத்தி அவரது அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டவும் தீர்மானித்து விட்டதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. பொதுவாக நேட்டோ என்றால் நிறைய பேருக்கு என்னவென்றே தெரியாது என்பதால் அது என்ன என்பதை விளக்க வேண்டும். நேட்டோ என்றால் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த 32 நாடுகள் இந்த அமைப்பில் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் ஒன்றாகத்தான் செயல்படும் நேட்டோ அமைப்பு என்ற பெயரிலே. அமெரிக்க அதிபராக பிடன் இருந்தபோது அவரின் தலைமையிலே நேட்டோ மற்றும் நேட்டோவின் மற்ற உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யா தொடுத்த போரை எதிர்த்து தீரமுடன் போராட உக்ரைனுக்கு துணை நின்றன. ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிடன் மற்றும் மற்ற நாடுகளின் தலைவர்கள் ஒத்துழைப்போடும் ரஷ்யாவின் தாக்குதலை அவர் முறியடித்து வந்தார். ஜெலன்ஸ்கி தனி ஒரு ஆளாக மற்ற நாடுகளின் உதவியுடன், நேட்டோ உதவியுடன், குறிப்பாக பிடன் உதவியுடன் அவர் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவின் தாக்குதல்களை முறியடித்து வந்தார். நேட்டோ நாடுகளின் பண உதவி, ஆயுத உதவி, அதுவும் சாதாரண ஆயுதங்கள்ல அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய, வல்லரசு அமெரிக்கா பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தி வந்தது. அதற்கு நேட்டோ நாடுகள் தான் உதவி செய்து வந்தன. வல்லரசாக இருக்கும் ரஷ்யாவால் தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக முன்னால் இருந்த சிறிய நாடான உக்ரைனை வெல்ல முடியவில்லை. என்றால் வல்லரசு ரஷ்யா. ஆனால் உக்ரைனுக்கு எதிரான போரிலே 3.5 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இன்னமும் ரஷ்யா பெரிய அளவுக்கு உக்ரைனை பயமுறுத்த முடியவில்லை. தொடர்ந்து பதிலடி வாங்கி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலிலே அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் நடைபெறுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான உடன் உக்ரைனுக்கான உதவிகள் வழங்க முடியாது, அதை நிறுத்தப் போகிறேன், போரினை நிறுத்தி அமைதி கொண்டு வருவேன் என கூறியிருந்தார். தற்போது அதற்கேற்ப போரும் முடிவுக்கு வரவில்லை, அமைதி பேச்சும் நடைபெறவில்லை. உலக அளவில் பல்வேறு நாடுகளும் பாதிப்படைந்து ஒரு பொருளாதார தேக்க நிலை உருவாகி வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போரினால் உலகம் முழுவதுமே அந்த தாக்கம் ஏதோ ஒரு விதத்திலே பாதித்து வருகிறது. இதனால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் குரலுக்கு வலு சேர்க்கும் வகையில் மற்ற நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் ஓகே சொல்லிவிட்டார்களாம். இதனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த போரினால் உயிரிழந்த 1,30,000 வீரர்கள், அதாவது ஜெலன்ஸ்கி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு. போரினால் உயிரிழந்த 1,30,000 உக்ரைன் வீரர்கள் சார்பிலே தற்போது அவர்கள் உயிரோடு இருப்பதாக கூறி அவர்களுக்கான ஊதிய பணத்தை, பல மில்லியன் டாலர் சம்பள பணத்தை அவரும் அவரது சகாக்களும் சுருட்டிவிட்டதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார்களாம். அதே போல் தங்களுக்கு நேட்டோ வழங்கிய ஆயுதங்களை எல்லாம் ஆப்பிரிக்காவின் ஆயுதம் தாங்கி குழுக்களுக்கு விநியோகம் செய்து பல மில்லியன் டாலர்கள் என ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் டாலர் பணத்தை அபே செய்து விட்டார் ஜெலன்ஸ்கியும் அவரது நெருங்கிய சகாக்களும் என்ற குற்றச்சாட்டு தற்போது பரவலாக வைரலாக்கப்பட்டு வருகிறது. மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, ரஷ்யாவின் உளவுத்துறையும் அதை செய்து வருகிறது என்றுதான் தகவல்கள் வருகின்றன. அதே போல் சமரச பேச்சுக்கு தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் பலமுறை அறிவித்திருக்கிறார். ஆனால் அவர் அறிவித்த போதும் உக்ரைன் ஒத்துழைக்க தயாராக இல்லை என்பது போல் தகவல்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழல்தான் 2022ஆம் ஆண்டு அதிபர் பதவி காலாவதி ஆகிவிட்டது உக்ரைனிலே. அதன் பின் ராணுவ ஆட்சியை அமல்படுத்தி விட்டார்கள், தேர்தலையும் ஒத்திவைத்து விட்டார்கள். எனவே அதிபராக இல்லாத ஒருவருடன் நான் சமரச பேச்சு நடத்த மாட்டேன் என ரஷ்ய அதிபர் புட்டின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதனால் ஜெலன்ஸ்கியும் நான் தான் பேசுவேன், சமரச பேச்சு வேற யாருக்கும் அனுமதி இல்லை என்ற வரையில் அவரும் உறுதியாக இருந்ததால் இந்த சமரச பேச்சு நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தான் ட்ரம்ப் பதவி இருக்கிறார். தனது சக நட்பு நாடுகள் மற்றும் மற்ற நேட்டோ உறுப்பினர்கள் இணைந்து இப்போரினை நிறுத்தவும் ஜெலன்ஸ்கியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உக்ரைனுக்கு புதிய அதிபரை கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த முயற்சிக்கு எதிராக ஜெலன்ஸ்கி தமது ஆதரவாளருடன் தொடர்ந்து பேசி வருகிறார். என்ன செய்ய போகிறார் ஜெலன்ஸ்கி, அடுத்த நகர்வு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உக்ரைனுக்கு எதிரான போரில் ட்ரம்ப் பதவியேற்பும் அவருக்கும் புட்டினுக்கும் இடையேயான அந்த மறைமுக நட்பும் ஜெலன்ஸ்கியின் உறுதியான நிலைப்பாட்டை செயலுக்க செய்துவிட்டது என்றால் மிகலை என்றே கூறலாம். விரைவில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த அறிவிப்பு முதற்கட்டமாக வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். அதன் பின் உக்ரைனில் மீண்டும் அதிபர் தேர்தல், புதிய அதிபர் என அடுத்தடுத்து பல நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம். அதற்கேற்ப நகர்வுகள் தற்போது ஆரம்பித்து விட்டன. ரஷ்யாவை பொறுத்த மட்டிலே போர் நிறுத்தம் செய்ய தயார், ஆனால்
யுக்ரைனிடமிருந்து இதுவரை பிடித்த பகுதிகளை நாங்கள் மீண்டும் தரமாட்டோம் என்பதில் ரஷ்யா உறுதியாக இருக்கிறது. எனவே இப்போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை விட போர் நின்றால் வீரர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்புகள் நிற்பதுடன் உலக அளவிலான பொருளாதார தேக்க நிலையும் சற்று மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது மட்டும் தற்போது நிச்சயமாக கூறலாம். ரித்தி.